அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தேங்காய் பிஸ்னஸ் 100 ஐடியாக்கள் என்ற தலைப்பில் புதிதாக ஒரு தொடரை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதற்காக கோகனட் இந்தியா இணையதளத்தை புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை நம்ம மேம்படுத்தியிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா விவசாயிகள், புதிதாக தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்கள், ஏற்கனவே தொழில் செய்பவர்கள், மரம் ஏறுபவர்கள், தோட்ட தொழிலாளர்கள், வாகனம் வைத்திருப்பவர்கள், அப்புறமா அக்ரிகல்ச்சர் நர்சரி வச்சுருக்கவங்க, இந்த மாதிரி எல்லாருமே பயன்படக்கூடிய வகையில் நம்ம இந்த இணையதளத்தை நம்ம மாற்றி அமைச்சிருக்கிறோம். முக்கியமாக சொல்லணும்னா எல்லாரையும் நம்ம ஒரே குடையின் கீழே கொண்டு வந்துருக்குறோம். அதை உதாரணம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு தேங்காய் தேவைப்படும் சொல்லிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணுற வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் விற்கிறவருடைய ஃபோன் நம்பரும் அவருக்கு போயிடும். அந்த மாதிரி அந்த தேங்காய் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர் அவருடைய நம்பரும் போயிடும். அதாவது எல்லாரையுமே நம்ம ஒரே குடையங்கள் நம்ம கொண்டு வந்துருக்குறோம். இதனால் என்ன பயன் கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தொழில் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இணையதளத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா சுருக்கமாக அதில் என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நீண்ட தொடர். உங்களுடைய ஆதரவு வேண்டும். உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய விவரங்களை எங்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அவ்வளோதான். இப்போ விவசாயி அவரோட பொருள் இருக்குன்னா அந்த பொருளுடைய பெயர், எவ்வளவு குவான்டிட்டி இருக்கிறது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, அவருடைய மொபைல் நம்பர், அதை மட்டும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இல்லைன்னா அந்த இணைய கோகனட்.com அதுலேயும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஆக உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அதாவது விவசாயிகள், மரம் ஏறுபவர்கள், தோட்ட தொழிலாளர்கள், அப்புறம் நர்சரி, மருந்து விற்பனை செய்பவர்கள், அக்ரி கன்சல்டன்ட்டு, புதிதாக தொழில் தொடங்குபவர்கள், ஏற்கனவே தொழில் செய்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே தேவையான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு நீண்டகால முயற்சி. இது அதனால தான் பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாக நம்ம எந்த வீடியோ நம்ம போடல. இதற்காக தான் நம்ம உழைத்து கொண்டு இருந்தோம். ஆக இனிமேல் நம்ம பிரச்சனைகள் பற்றி நம்ம அதிகமாக பேச வேண்டியதில்லை. அதுக்கான சொல்யூஷன், தீர்வு இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம். ஆக இதை பயன்படுத்தும் பொழுது எல்லாருக்குமே ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு, ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ ஏற்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் உங்கள் விவரங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு இலவசமான ஒரு வெப்சைட் தான் இது. சரிங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் என்னென்ன வசதிகள் நம்ம செஞ்சுருக்கிறோம் அதை நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாங்க. இப்போ தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா தேங்காய் பால் பற்றிய தொழில் பற்றிய வீடியோக்கள் வரும். இப்போ தேங்காய் பால்னால் அதில் 3 வீடியோக்கள் வரும். அதாவது ஒரு சிறிய அளவில் வீட்டில் செய்கிற மாதிரி, அடுத்து ஒரு சிறிய செட்டப் பண்ணி பண்ணுற மாதிரி, அதுக்கடுத்து கம்பெனி கமர்ஷியல் லெவலில் பண்ணுற மாதிரி, அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் பார்த்திங்கன்னா 3 வீடியோக்கள் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 பொருட்களுக்கு நம்ம இணையதளத்தில் A to Z எல்லா விவரங்களும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இணையதளம் விரைவில் நம்ம எல்லாம் பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த நம்ம விரைவில் அதை நம்ம வெளியிடுவோம். இப்பொழுது அந்த இணையத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குது என்பதை நம்ம இப்போ சுருக்கம் பார்க்கலாம். அதெல்லாம் வாங்க இப்போ நம்முடைய புதிய இணையதளத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ இது ஆங்கிலத்தில் இன்டகிரேட்டட் அக்ரி பிஸ்னஸ் போர்ட்டல்னு பேர் வச்சுருக்கிறோம். தமிழில் ஒருங்கிணைந்த வேளாண் வணிகத்தளம் அப்படின்னு வச்சுருக்கிறோம். இப்போ இந்த இணையதளத்தில் நம்ம உள்ளே வந்த உடனே ஒரு 4 பகுதிகள் நம்ம பிரிச்சிருக்கிறோம். இப்போ முதலாவது பார்த்திங்கன்னா விவசாயி, தென்னை ஏறுபவர்,
தொழிலாளர்கள், அதாவது தென்னை மரம் ஏறுறவங்க, தோட்ட தொழிலாளர்கள், அவர்களுக்கு வந்து என்னென்ன வசதிகள் செஞ்சுருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து புதிய தொழில் முனைவோர், இப்போ அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவை அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தற்போதுள்ள தொழில் முனைவோர் ஏற்றுமையாளர், இப்போ ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவையான வசதிகள். அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த வாகனம் வைத்திருப்பவர்கள், அப்புறம் அக்ரி கன்சல்டன்ட் வேளாண் ஆலோசகர், இயந்திர தயாரிப்பாளர்கள், உரம் வழங்குபவர்கள், இவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். உதாரணம் பார்த்திங்கன்னா விவசாயம் தென்னை மரம் ஏற்படுவது பார்த்திங்கன்னா விவசாய மையம், இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டாக்கை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். பார்த்திங்க இந்த மாதிரி புதிய விவசாய விளைபொருள் பதிவு, இங்கே வந்து உங்களுடைய ஸ்டாக் வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஏற்கனவே பண்ணியிருக்கிறவங்க டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா சரக்கு வாகன வரைபடம், அதாவது இங்கே வந்து இந்த பொருள் யார் யார் வச்சுருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ பொருள் தேவைப்படுறவங்க வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா அந்த பொருள் விற்பனையாளரோட பேரும் வந்துடுங்க, அந்த சரக்கு வாங்கின உரிமையாளரோட பேர் நம்பரும் வந்துடுங்க. பேர் நம்பர் ரெண்டுமே வந்துடும். அப்புறம் வந்து அந்த லாரிகள் டாடா ஏஸ் அவங்களுடைய எவ்வளோ கிலோமீட்டர் கேட்குறாங்க அது அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ வந்து நம்ம அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து இப்போது வாகனத்தை வந்து நம்ம தனியாக தேட வேண்டியதில்லை. இதுதான் வந்து நான் வந்து முதல்ல சொன்னாங்க, அதாவது எல்லாத்தையும் நம்ம ஒன்றிணைச்சிருக்கிறோம். இப்போ இல்லைன்னா இதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அலைச்சல் மிச்சம், நேரம் மிச்சம். உங்கள் இருந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு தேங்காய் வந்துடும், அந்த வாகனம் வச்சுருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வசதி இப்போ நம்ம செஞ்சுருக்குறோம். அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இப்போது மரம் ஏறுறவங்க, இப்போ மரம் ஏறுறவங்க டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு. இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து மரம் ஏறுறவங்க வந்து இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ அவங்க டீட்டெயில்ஸ் பார்த்து கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன் நம்பர் வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ தோட்டத்தில் ஆள் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் அவங்க டீட்டெயில்ஸும் இங்கே வந்திருக்கு, அவங்க ஃபோன் நம்பர் இங்கே வந்துடும். சரிங்களா? அப்போது அதே மாதிரி இப்போ நமக்கு தேவையான கருவிகள், மிஷின், அதாவது தேங்காய் மட்டை உரிக்கிற மிஷினு, அந்த மாதிரி மிஷின் அவங்க டீட்டெயில்ஸ் வேணும்னா இங்கே வந்துடும். இப்போ உரம் சப்ளை பண்ணுறவங்க அவங்க டீட்டெயில்ஸ் இங்கே வந்திருக்கு. அப்புறம் நர்சரி டீட்டெயில்ஸு நம்ம கொண்டு வந்துருக்குறோம். அப்புறம் மாதிரி ஆலோசகர்கள், ஏதாவது இப்போ பிரச்சனை அப்படின்னா நம்ம தோட்டத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதோட ஆலோசகர்கள் டீட்டெயில்ஸ் இங்கே வந்திருக்கு. இந்த மாதிரிங்க A to Z எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டு வந்தாச்சுங்க. அப்போ நம்ம உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்னென்னா நீங்கள் உங்கள் தகவல் வந்து நம்ம எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் நாங்கள் எதிர்பார்க்குறதில்ல. இப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே தொழில் கிடைக்கும். அதுதான் இதோடைய சிறப்பம்சம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து வேளாண் கண்காட்சி எங்கே நடக்குது, எக்ஸ்போ எங்கே நடக்குது, இப்போ அடுத்த எக்ஸ்போ எங்கே நடக்குது, பார்த்தீங்கன்னா 26 எங்கே நடக்குது, எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடும். அது மாதிரி வெபினார் பயிற்சிகள் எங்கெங்கே கொடுக்குறாங்க பாருங்க, இந்த மாதிரி அடுத்து வந்து எங்கெங்கே பயிற்சிகள் கொடுக்குறாங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும். அது மாதிரி என்னென்ன புத்தகங்கள் இருக்குது, என்னென்ன அரசியல், அதாவது முக்கியமான அரசு வெப்சைட், இணையதளம், அது மூலம் இதில் வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு விவசாயிக்கு பார்த்திங்கன்னா இத்தனை விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்துருக்குறோம். அதே மாதிரி தொழில் முனைவோர் அப்படின்னா அவர் வந்து தொழில் தொடங்கணுன்னா அவருக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அது வந்து இல்லை தொழில் தொடங்கணுன்னா எவ்வளவு மிஷின் வாங்கணும், அதுக்கு எங்கே வாங்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இப்போ இந்த லாப கணக்கீடு அங்கே வந்துருங்க. தினசரி இப்போ 300 லிட்டர் தயார் பண்ணோன்னா அதுக்கு வந்து என்னென்ன மிஷின் வாங்கணும், சரிங்களா, அதுக்கு என்னென்ன செலவாகும், ஒரு மாதத்துக்கு எவ்வளவு செலவாகும், அதாவது இன்புட் எவ்வளோ கொடுக்கணும், அவுட்புட் எவ்வளோ கொடுக்கணும், அது எல்லாமே வந்துடுங்க. அது மாதிரி இந்த ஒரு தேங்காய் பால் தயார் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன பொருள் உங்களுக்கு கிடைக்கும், அப்போ அதை வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணலாம், அப்போ அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும், இப்போ ஓவராலாக வந்து என்ன உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு மாதத்துக்கு தேவையான எல்லாமே இதில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிற அடுத்த பதிவு இல்லை. இப்போ நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கிறேங்க. அதே மாதிரி அரசு மானியம்
வங்கி கடன், இயந்திர உற்பத்தியாளர்கள், இது எப்படி தயாரிக்கிறது. இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்குறோம்னா 18 மாத வளர்ச்சி. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்னென்ன பண்ணணும். இப்போ தொழில் தொடங்கினா மட்டும் பத்தாதுங்க, அது அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கான விஷயங்கள் கொடுத்துருக்குறோம். அப்புறம் ஏஐ திட்ட அறிக்கை, அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் ஏஐ கேட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம், நீங்கள் சிஐ கிட்ட போக வேண்டியதில்லை. அது மாதிரி கொட்டேஷன் அனுப்பிச்சிக்கலாம். அது மாதிரி தினசரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுவும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ சந்தை நிலவரம், டெய்லி சந்தை நிலவரம் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம விவசாயிகள், மரம் ஏறுறவங்க, ஆட்கள், கருவிகள் வச்சுருக்கவங்க எல்லாத்தையும் டீட்டெயில்ஸும் நம்ம இதில் கொடுக்கணும். ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிறவங்களையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஜிபிஎஸ் மெத்தட் படி நீங்கள் ட்ராக்கிங் பண்ணுற மாதிரி நம்ம வசதியும் இதில் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 15 ப்ராடக்ட்டுக்கு தேவையான திட்ட அறிக்கை எல்லாமே நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான பிடிஎஃப்பும் அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இப்போ வெர்ஜின் ஆயில் தயாரிக்கணும் அப்படின்னா அதற்கான ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் என்ன, அது வந்து எப்படி தயார் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் வந்து நம்ம A to Z நம்ம வந்து இதில் கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து விவசாயிகள் மட்டுமல்ல, தொழில் முனைவோர், புதிய தொழில் முனைவோர், ஏற்கனவே தொழில் செய்கிறவங்க, ஏற்கனவே இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தேவையான A to Z விஷயங்கள் வந்து நம்ம இப்போது அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுடைய டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதுவும் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இப்போ யாருக்கு வந்து தேவைப்படுது அது எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு விவசாயிக்கு, ஒரு தொழில் செய்பவருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த தொழிலில் வந்து 18 வருஷமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ நீங்களும் பாருங்கள், உங்களுடைய ஐடியாஸையும் எங்களுக்கு கொடுங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ சேர்த்துக்கும் போது இன்னும் உங்களுடைய பெயின் பாயிண்ட்ஸ், உங்களுக்கு எங்கெங்கே பிரச்சனைகள் ஏற்படுது அது எல்லாத்தையும் கூட நீங்கள் எங்களை சொல்லுங்கள், இந்த கமெண்ட்டில் போடுங்க. அப்போ வந்து நம்ம அதையும் சேர்த்திக்கலாம். சரிங்க? சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வெப்சைட்டை வந்து நம்ம பொதுமக்களுக்கு வந்து நம்ம வெளியிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அது வந்து நம்ம சுருக்கமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 20 விஷயங்கள் வந்து நம்ம சுருக்கமாக பார்த்தோம்னா, இது வந்து மதிப்பூட்டப்பட்ட பொருள் செய்கிறதுக்கு தேவையான வீடியோஸ் கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து ப்ராஃபிட் லாஸ் கால்குலேட்டர் அது கொடுத்துருக்குறோம். ஒரு தொழில் தொடங்கணும்னா நம்ம கால்குலேஷன் பண்ணணும், அதுக்கான கால்குலேட்டர் கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து இந்த தொழில் எப்படி செய்கிறது அதற்கான சயின்டிஃபிக் மேனுவல்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்புறம் வந்து இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட் வாங்கணும், ஒரு தொழில் தொடங்கணும் என்ன சர்டிஃபிகேட் வாங்கணும், FSSI, GST, MSM அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறோம். அப்புறம் ஜெமினி அட்வைசர், நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா அதை அட்வைஸ் கொடுக்கும், நம்ம ஃப்ரீயாக அட்வைஸ் வாங்கிக்கலாம். அது மாதிரி சப்சிடி என்னென்ன கிடைக்கிது அது கொடுத்துருக்குறோம். அது மாதிரி லோக்கல் ஒர்க் ஷாப்ஸு, அதாவது பக்கத்தில் வந்து எங்கெங்கே பயிற்சிகள் கொடுக்குறாங்க அதுவும் பார்த்துக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா கமர்ஷியல் கொட்டேஷன், இப்போ மிஷின் வாங்கினா கொட்டேஷன் வந்து ஃப்ரீயாக இதுலேருந்தே நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம், நீங்கள் தனியாக டைப் பண்ண வேண்டியதில்லை. அது மாதிரி 18 மாதத்து ரோட் மேப், அதாவது 11 மாதத்துக்கு என்னென்ன பண்ணணும், தொழில் தொடங்கின உடனே என்னென்ன பண்ணணும் 18 மாதத்துக்கு, அதை நம்ம ரோட் மேப் கொடுத்துருக்குறோம். அது மாதிரி விவசாய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வெபினார்ஸ் அவங்களோட வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வசதி கொடுத்துருக்குறோம். அது மாதிரி டிஜிட்டல் ஃபார்மர், ஒரு விவசாயி வந்து எவ்வளோ நம்ம நம்ம முதலீடு செய்கிறோம், எவ்வளோ அவுட்புட் கிடைக்கும், லாபம் கிடைக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கலாம். இலவசமாக ஒரு டிஜிட்டல் புக்கு கொடுத்துருக்குறோம். அது மாதிரி பப்ளிக் ஸ்டோர் ஃப்ரண்ட் ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் கார்டு, அதாவது நம்ம தயாரிப்புகளை வந்து நம்ம பதிவேற்றி நீங்கள் இலவசம் உங்கள் பொருட்களை வந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்யறதுக்கு அதுக்கான வசதி பண்ணி கொடுத்துருக்குறோம். அது மாதிரி தேங்காய் ஏறுபவர்கள், ட்ரக், வாகனம் மற்ற விதத்தில் வந்து முன்பதிவு செய்துட்டு இலவசமாக வந்து இந்த வாகனம், இப்போ தேங்காய் நீங்கள் ஆர்டர் பண்ணால் அந்த வாகனங்களுடைய டீட்டெயில்ஸு நம்ம உங்களுக்கு கிடச்சிரும், அதுவும் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி சந்தை நிலவரம்,
டெய்லி சந்தை நிலவரம் கொடுத்துருக்குறோம். அது மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்குறோம். அது மாதிரி எங்கெங்கே எக்ஸ்போ நடக்குது அதுவும் கொடுக்குறோம். அது மாதிரி கோகனட் கல்டிவேஷன் செமினார் அது நம்ம இதில் டீட்டெயில்ஸ் வரும். அது மாதிரி புக்ஸு உங்களுக்கு வந்துடும். அதே முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இப்போ ஈஸியாக வந்து நீங்கள் உங்களை தொடர்பு பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா பதிவுகளுக்கும் வந்து நம்ம பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணுறக்கூடிய வசதி கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அப்போ ஆக மொத்தம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். இப்போ நேரத்தை கருதி நம்ம இதோட இதுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அடுத்தடுத்த பதிவுகளில் இதை எப்படி பயன்படுத்து என்பதை மிக விரிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்க. நேரத்தை ஒதுக்கி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.